ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். அதாவது குரூப் 4க்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் குரூப் 4க்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 3800க்கு மேலே போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிகளுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லியும் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. 25/4/2025 இன்றைக்கி தான் வந்திருக்கு. குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா, குரூப் 4 எக்ஸாம் டேட் தான் விட்டுருக்காங்க. அதாவது இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து இணையவழி மூலம் மட்டும்தான் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்கான அறிவிப்பு வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, கடைசி நாள் வந்து மே 24 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விண்ணப்பங்களை வந்து திருத்தறக்கான நேரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 29 31 மே மாதம். ஓகேங்களா, அடுத்த மாதம் 29 முதல் 31 வரை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து உங்களுக்கு திருத்தறக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எப்போ வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 12 நடக்குது. ஓகேங்களா, காலையில் 9:30 12:30 வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜூலை மாதம் 12 எக்ஸாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tnbscexams.in இந்த தேர்வாணையத்தின் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஓடிஆரில் வந்து நீங்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் வந்து பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேரடியாக விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்யலாம். சப்போஸ் நீங்கள் அந்த ஓடிஆர் தளத்தில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணல அப்படின்னா, நீங்கள் ஓடிஆர் தளத்தில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பின்னாடி 3 நாட்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா திருத்தறக்கு. அப்போ 29 31 வரைக்கும் திருத்தறக்கான உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தப்பாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த காலம் முடிஞ்ச பின்னாடி செய்ய முடியாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பதவி மற்றும் காலி பணியிடங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, கிராம நிர்வாக அலுவலர். ஓகேங்களா, இதுக்கு வந்து 215 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இளநிலை உதவியாளருக்கு வந்து 1621 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இளநிலை உதவியாளர். ஓகேங்களா, அது வந்து பிணையமற்றது. இது இளநிலை உதவியாளர். ஓகேங்களா, அதில் வந்து தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தில் வந்து என்னென்னா நிறுவனத்தின் பெயர். ஓகேங்களா, அதில் வந்து 6 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தில் இளநிலை உதவியாளருக்கு வந்து 5 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர் பிணையம்க்கு வந்து தமிழ்நாடு அமைச்சு பணியில் வந்து 46 வேக்கன்சி வந்து இருக்குது. இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கு வந்து 239 வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இளநிலை செயல் பணியாளர். ஓகேங்களா, ஆஃபீஸில் வந்து அதுக்கு வந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் வந்து 1 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் தட்டச்சர். ஓகேங்களா, அதுக்கு வந்து தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் மற்றும் சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து 1 வேக்கன்சி, மொத்தம் 2 வேக்கன்சி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் தட்டச்சருக்கு வந்து மொத்தம் 1099 வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது சட்டமன்ற பேரவை செயலக பணி, அதுக்கப்புறம் தலைமை செயலக பணி, இந்த இணை நிறுவனத்தில் வந்து தட்டச்சருக்கு வந்து வந்திருக்கு. 1099 வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் வந்து 1 வேக்கன்சி வந்து விட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3. ஓகேங்களா, அந்த இதில் வந்து தமிழ்நாடு அமைச்சு பணியில் 335 வேக்கன்சி, தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 2 வேக்கன்சி, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4 வேக்கன்சி, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 10 வேக்கன்சி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 17 வேக்கன்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேர்முக எழுத்தர். அதுக்கு வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் வந்து 2 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உதவியாளருக்கு வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் வந்து 54 வேக்கன்சி இருக்குது. கள உதவியாளருக்கு வந்து 19 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா, வனக்காப்பாளர் வந்து தமிழ்நாடு வனச்சார்நிலை பணி வந்து 62 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளருக்கு வந்து 35 வேக்கன்சி, வனக்காவலருக்கு 71 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வனக்காவலர்
அதுக்கு வந்து 24 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வனக்காப்பாளருக்கு வந்து 15 வேக்கன்சி வந்து இருக்குது. வனக்காவலருக்கு மொத்தம் 50 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் கிட்டத்தட்ட மொத்த வேக்கன்சி வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. குரூப் 4க்கு. அதுக்கப்புறம் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் நேர்வுகளில் தேவையான காலிப்பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் கோட்டா படி குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடிற்கான காலிப்பணியிடங்கள் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வயது வரம்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2025 அதாவது ஜூலை 1ஆம் தேதி படி வகுப்பு வாரியாக அனுமதிக்கப்பட்ட உச்ச வரம்பு, வயது வரம்பு சலுகை விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே. அதாவது வயது வரம்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வயது வந்து 21 இருக்கணும். ஓகேங்களா. 21 இருக்கணும். கிராம நிர்வாக அலுவலருக்கு. மத்த எல்லாத்துக்குமே 18 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 இந்த வனக்காவலர் இந்த இதுக்கு வந்து 21 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது. அதுக்கப்புறம் உச்ச வரம்பு நிறைவடைந்திருக்கக்கூடாது. அதாவது இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே 32 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 18லேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கு வந்து மாறுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வயது வரம்பு சலுகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து என்னன்னா 42 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் வயது வரம்பு சலுகை வந்து குடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைக்கு வந்து 37 வயது வரம்பு குடுத்துருக்காங்க. இந்த காப்பாளருக்கு மட்டும் முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து 32 வயசு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிற வகுப்பினருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்த இதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து கிட்டத்தட்ட 55 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராம நிர்வாக உதவியாளர் இதுக்கு எல்லாத்துக்குமே குறைந்தபட்சமா பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சொல்லியிருக்காங்க. பொதுக்கல்வி தகுதி வந்து பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இளநிலை செயல் பணியாளருக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில வந்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு பயிற்சியில கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி நகரத்தால நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில வந்து பட்டம் பெற்றிருக்கணும். இந்த தட்டச்சு வந்து ஆங்கிலத்திலயும், தமிழ்லயும் இளநிலை மற்றும் முதுநிலை ஓகேங்களா. அது வந்து நீங்க முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டைப்பிஸ்ட்க்கு வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில வந்து பட்டம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தட்டச்சருக்கு, இந்த இளநிலை உதவியாளருக்கெல்லாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கு மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தகுதி பெற்ற போக்குவரத்து அலுவலரால வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வனக்காவலருக்கு வந்து குறைந்தபட்சமா பொதுக்கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு இருந்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வேற எந்த டீட்டெயில்ஸும் சொல்லல. நீங்க வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றுகள் அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டு அதெல்லாமே ப்ராப்பரா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும் தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த குரூப் 4 பத்தி இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாமு அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி அதாவது எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தகுதி வந்து 100 மார்க்கு, அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 150ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் பொது அறிவு வந்து 75 ஓகேங்களா. அதுக்கப்புறம் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஓகேங்களா. மொத்தம் 200 மார்க்கு. அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 300 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 90 மார்க்கு. ஓகேங்களா. OMRல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. ஸோ வந்து வேற டீட்டெயில்ஸ் அவ்வளவா எதுவுமே சொல்லல. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.